வணக்கம் நேயர்களே, விஷன் 9 சினிமாவுக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது அஜித் அவருடைய நடிப்பில் வந்திருக்கிற விடாமுயற்சி. ஸோ படம் எப்படி இருக்குது? ஸோ படம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்புகளோடு வந்தது. ஸோ மகிழ் திருமேனியுடைய இயக்கத்தில் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு. ஏன்னா வந்து மகிழ் திருமேனி வந்து அவ்வளோ எக்ஸலண்ட்டான ஒரு டேரக்டர். கிட்டத்தட்ட வந்து அவர் எடுத்திருக்கிற ஒவ்வொரு படமுமே ரொம்ப இருக்கும். அது இதுக்கு முன்னாடி கடைசியாக வந்து கழகத்தலைவன் சொல்லி நம்ம உதயநிதி ஸ்டாலின் வச்சு அந்த படமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஃபிலிம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் எடுத்த ஒரு டேரக்டர். ஸோ இந்த படம் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஜித் சார். ஸோ அஜித் சாருடைய ஒரு நடிப்பு தான் இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல். அந்த ஒரு அஜித் சாருடைய மாஸ் அதுதான் வந்து இந்த படமே. ஸோ இந்த படத்துடைய கதை வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்து த்ரிஷாவை காட்டுறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர் வந்து நான் உன்னோட வாழலை, எங்கள் அப்பா அம்மாவோட கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொன்னால் 12 ஆண்டு காலம் ஒரு குடும்ப வாழ்க்கையிலேருந்து விடுபடுறதுக்காக த்ரிஷாவும் அஜித்தும் வந்து போகிறாங்க. ஸோ அவங்க அம்மா வீட்டுக்கு விடுறதுக்காக அஜித் போகும்போது 9 hours ட்ராவல். ஸோ அந்த 9 hours ட்ராவலில் வந்து நடுவில் வந்து த்ரிஷாவை கடத்திட்டு போயிடுறாங்க. ஸோ கடத்திட்டு போனவங்க பணத்துக்காக என்னென்ன பண்ணுறாங்க, ஸோ அவங்கக்கிட்டேருந்து எப்படி வந்து இவர் த்ரிஷாவை மீட்டார். ஸோ இதுதான் வந்து படத்துடைய கதையே. ஸோ இது வந்து பிரேக் டவுனுங்கிற இங்கிலீஷ் படத்துடைய கதை தான். ஸோ இதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. பட் இந்த படம் வந்து இங்கே எப்படி எடுத்திருக்கு அப்படின்னும் போது இதில் வந்து ஃபஸ்ட் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா த்ரிஷா அஜித்துடைய காதலை சொல்லுவாங்க. ஸோ அந்த டிரைவிங்கில் போகும்போது அந்த காதலில் வந்து அவங்க எப்படி ப்ரப்போஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. சீக்வன்ஸாக ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் ஃப்ரேமில் பார்க்கும்போது கொஞ்சம் ஏஜ்டாக தெரியும். இதை வந்து என்ன பண்ணியிருக்கலாம் இயக்குனர்னால், ஒரு வாலி அஜித். ஸோ வாலி அஜித் மாதிரி ஒரு ஆளை வந்து மாஃபிங் மாதிரி கொண்டு வந்திருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அதே மாதிரி த்ரிஷாவையும் பார்த்திங்கன்னா கில்லி த்ரிஷாவை வந்து கொண்டு வந்து ஒரு மாஃபிங் பண்ணி அந்த மாதிரி கொண்டு வந்து அந்த காட்சிகளை எடுத்திருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும் அந்த போர்ஷன்ஸ்லாம். அதில் வந்து மகிழ் திருமேனி கோட்டை விட்டார்னான்னு சொல்லணும். ஸோ ஏன்னா வந்து அந்த போர்ஷன் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏஜ்டாக காமிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே தான் வந்து கொஞ்சம் பிசுறடிக்குது, பயங்கர பிசுறுன்னு வச்சுக்கோமே. ஸோ சில காட்சிகளில் ரொம்ப நல்லா இருப்பார் அஜித். சில காட்சிகளில் வந்து கொஞ்சம் ஏஜ் அதிகமாக தெரியுமான விஷயங்களே கண்டிப்பாக தெரியுதுங்க. ஸோ அந்த ஸ்பெக்ஸ் போட்டு வரதெல்லாம் வந்து செம மேன்லியாக சூப்பராக இருப்பார். ஸோ வேறு சில காட்சிகள் வந்து கொஞ்சம் வந்து அடி வாங்குது. ஸோ என்ன பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக. பட் மற்றபடி த்ரிஷாவை பொறுத்தவரை வந்து எக்ஸ்ட்ராடனரி நடிப்புங்க. அவங்க வந்து நடிப்புலலாம் இல்லை. பட் இருந்தாலும் அவங்க ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும்தான் அவங்களோட போர்ஷன். அதுக்கப்புறம் அவங்க ஒன்றும் பெரிய ஒரு போர்ஷன்ஸ் கிடையாது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து 12 ஆண்டு காலம் வந்து கணவன் மனைவியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒருத்தரோட போகிறேன்னு சொல்லும்போது அந்த அஜித்தோட ஆக்டிங்கும் சரி, ரெஸ்டாரண்ட்டில் வந்து அவள் வந்து வேறு ஒருத்தர்கிட்ட த்ரிஷா பேசும்போது அது பார்க்குற எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாமே ஃபஸ்ட் ஹாஃபில் வர காட்சிகள் எல்லாமே நல்லாயிருக்கும். இதுக்கு நடுவில் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து அஜித், ரெஜினா, கேசண்ட்ரா அவங்க 2 பேரும் மீட் ஆவாங்க. ஸோ அவங்க மீட் ஆகி போகும்போது நடக்கிற விஷயம். அப்போ வந்து கடத்தப்படுற த்ரிஷாக்கு அப்புறம் இவர் வந்து ஃபாலோ பண்ணி ஓடுற இடங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தாலும் என்னடா அது ஓடிக்கிட்டே இருக்காங்கிற மாதிரி விஷயம் இருக்கும். இதில் வந்து ஆரோங்கிற ஒரு கேரக்டர் வருது. ஆரோவெல்லாம் வந்து எதுக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஒரு அடியாள் கேரக்டர் இது. அது வந்து ஊனா வந்து அவனை கலாட்டா பண்ணுறது, போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப ஹம்பக்கான விஷயமா இருக்கும். இதை பார்க்கும்போது என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கிற மாதிரி விஷயங்கள் தான் தோணுது. ஸோ ஆரோவுடைய விஷயங்கள் வந்து அவர் வந்து அஜித் அடிக்கிறாரு, இதெல்லாம் பண்ணுறாரு, இதெல்லாம் வந்து ஒரு இங்கிலீஷ் ஃபிலிமில் வந்து ஏதோ ஒன்று காட்டும்போது ஒன்றும் தெரியல. பட் நமக்கு வந்து ஒரு லாஜிக்கே இல்லாமல் போகிற மாதிரி போகுது. ஸோ இது வந்து ஆரோவோட போர்ஷன்லாம் வந்து ரொம்ப சுமாரான போர்ஷன் தான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் தான் வில்லன் தெரிஞ்சிடும், ரெஜினா தான் வந்து வில்லின்னு தெரிஞ்சிடும். ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து தான் வந்து த்ரிஷாவை கடத்துனாங்க, பணத்துக்காக தான் கடத்துனாங்க, இது எல்லாமே தெரிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாமல் என்னென்னவோ ஓடுவாங்க. ஸோ பேங்க்கு போகிறது, அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறதுன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பானுங்க. நமக்கு மண்டை காஞ்சிடும். டேய் என்னடா இதுக்கு நடுவில் அர்ஜுன், ரெஜினா இவங்களுடைய ஃப்ளாஷ்பேக், இவங்கெல்லாம் எங்கே மீட் பண்ணாங்க, இவங்க எப்படி லவ் பண்ணாங்கன்ற விஷயங்கள்லாம் காட்டுறதுலாம் ரொம்ப ஹம்பக்காக இருக்கும். ஸோ எல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயமாக கொண்டு போயிட்டு கடைசியில் ஏதோ ஒன்று கொண்டு போய் முடிக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட அஜர்பைஜானில் வந்து அவ்வளோ நாள் வச்சு எடுத்தாங்கன்னும் போது ஏன் இவ்வளோ இங்கே ராஜஸ்தான் தானால இந்த மாதிரி ஏரியா நிறைய இருக்குது. ஸோ அங்கே ஒரு 2 பலகை வச்சுட்டு எடுத்துக்க முடியும். அதெல்லாம் பண்ணவே இல்லை. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ஹம்பக்காகவும் அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு செட்டு போட்டிருந்தால் ரொம்ப காசு மிச்சமாகிருக்கும், ரொம்ப டைம் சேவ் ஆகிருக்கும். இது இல்லாமல் எல்லாரையும் அஜர்பைஜானில் போய் உட்கார வச்சு இவ்வளோ தூரம் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன தெரிலைங்க. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ஹம்பக்காக போய் மாட்டின விஷயம். ஸோ இது வந்து என்ன பண்ணுறது, டேரக்டர் சொன்னாரா, அஜித் சார் சொன்னாரா, இல்லை ப்ரொடக்ஷனில் வந்து பெருசாடுங்கன்னு சொன்னாரா, எதுவுமே தெரியல. பட் இது வந்து ரொம்ப அம்பக்காக செலவு எடுத்து விட்ட கதை தான் இது. ஸோ அதனால வந்து இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் ரொம்ப சொதப்புனால நம்ம படத்தில் வந்து கிரிப்னஸே போயிடும். கடைசியில் வந்து பார்த்தா கடைசி மினிட்டில் தான் வந்து அஜித் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறார். அது ஒரு கார் ஃபைட் ஒன்று இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்கும் அந்த கார் ஃபைட் ஒன்றுக்காக சூப்பராக இருக்கும். பட்டே கிளப்பியிருப்பாங்க. அந்த கார் ஃபைட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆசிட்டிஸ் வந்து அர்ஜுனுக்கு இவரும் மோதிர இடங்கள்லாம் வந்து ரொம்ப சினிமேட்டிக்காக கடைசியில் வந்து எண்டாவதெல்லாம் வந்து
ஐயோ யாடா தம்பி என்னடா இந்த மாதிரி சொதப்பிட்டீங்களேங்கிற மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். ரொம்ப டயர்ட் ஆகிடும் செகண்ட் ஹாஃபு. கிட்டத்தட்ட வந்த சீனே திருப்பி ரிப்பீட்டடாக வர மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் மகிழ் திருமேனி சார் ஒரு ஹீரோ. இதில் மகிழ் திருமேனி சார் அழகாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். இந்த கதையை நான் செலக்ட் பண்ணல, அஜித் சார் தான் செலக்ட் பண்ணார்னு. அவர் எஸ்கேப் ஆகிட்டார். ஸோ அஜித் சார் இந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாலும் எச் வினோத் ஒரு சூப்பரான டேரக்டருங்க. சதுரங்க வேட்டைன்னு ஒரு சூப்பர் படம் கொடுத்தாரு. தீரன் அதிகாரம் ஒன்றுன்னு ஒரு படம் கொடுத்தவர். ஸோ அதுக்கப்புறம் நேர்கொண்ட பார்வை ரீமேக் ஃபிலிம், அதுவும் நல்லா கொடுத்துருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வலிமைன்னு ஒரு படத்தை ஒரு இன்சிஸ்ட் பண்ணி இந்த படத்தை எடுக்க வச்சு பழைய ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வலிமையை திருப்பி பார்க்க வச்சு சொதப்புனாங்க. ஸோ திருப்பியும் இது பிரேக் டவுன் படத்தில் இன்ஸ்பயர் ஆகி இதோ ஒரு மொக்க படமாக கொடுத்தது ரொம்ப கொடுமை சார். ஒரு பெரிய ஹீரோ கால் ஷீட் கொடுக்குறாருன்னா அதுக்காக மொக்க கதையும் மொக்கையான ஒரு விஷயத்தெல்லாம் ஏற்றுக்கிறத என்றைக்கு இயக்குனர்கள் தன்மானத்தோடு இருக்கணும் பழகிக்கிறாங்களோ அன்றைக்கி தான் ஜெயிக்க முடியும். மகிழ் திருமேனியுடைய மகா 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 மட்டமான ஒரு படமாகத்தான் இந்த படம் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அவர் கேரியர்லேயே ஒரு கருப்பு புள்ளி இந்த படம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்திருக்க ஒவ்வொரு படம் தடையறத்தாக்கா இருக்கட்டும், ஏன் கழகத் தலைவன் சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் வச்சு எடுத்துருப்பேன். அந்த படம் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஒரு ட்ரெயின் போர்ஷன் ஒன்று இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்கள் போகும். ஸோ அதெல்லாமே அவ்வளோ எக்ஸ்ட்ரானரியாக கொடுத்துருக்க ஒரு டேரக்டர், அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்த ஒரு டேரக்டர் இதில் ஒன்றுமே இல்லாமல் சும்மா ரோடு அந்த பாலைவனத்தில் ஓட விட்டதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும். நம்ம திங்க் பண்ணுங்க, நம்ம கேரியரு நம்ம நல்ல படம் கொடுக்கணுங்கிறது இயக்குனர் இருக்கட்டும். சும்மா ஒரு பெரிய பேனர் கிடச்சிச்சு, பெரிய ஹீரோ கிடச்சிட்டாரு, நம்ம பெருசாக படம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதோ காசுக்காக நீங்கள் விலை போகிறது ரொம்ப தப்பான விஷயம். ஸோ இனிமேல் இது தப்பு நடக்கக்கூடாது. ஏன்னா ஒரு கமர்ஷியலான ஒரு ஃபீல்டு இது. இப்போ அஜித் சாரை பொறுத்தவரை அவர் நல்ல மெனக்கட்டு நடிச்சிருக்காரு. அதில் எந்த வித மாற்றம் இதில் மகிழ் திருமேனியோட தப்பு தான் ரொம்ப அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ வேறு என்ன பண்ணுறது, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சார். மியூசிக்கை பொறுத்தவரைலாம் ரொம்ப சூப்பராக தான். அணியை பொறுத்தவரை ரீ ரெக்கார்டிங் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக தான் பண்ணியிருக்காரு. மற்றபடி வேறு என்னங்க பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் டைம் தான் நல்ல படம் வரணும். ஸோ அடுத்தது அஜித் சாருடைய படம் கண்டிப்பாக ஒரு சிறப்பான படமாக அமையும் சொல்லிட்டு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். விஷன் 9 சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.